Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு androecium, the male reproductive part, ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லுவா, அதை பத்தி பார்க்க போறோம். Androecium, the male reproductive part, formed by the union of stamens. இது androecium, இது தனியா இருக்கா போல, அதுக்கு stamen பேர், மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. And this androecium with three parts, namely filament, connective, and anther. இல்ல மூணு பார்ட் இருக்கும், போன கிளாஸ்லயே சொன்னேன். இதுக்கு filament அப்படின்னு சொல்லுவான், மகரந்த கம்பின்னு பேரு. இதுக்கு பேரு connective, இணைப்பு திசுன்னு வச்சுக்கலாம். இதற்கு பாருங்களே, சின்ன சின்ன முட்டாய், சிறகடிக்கும் முட்டாய், சத்தியமூர்த்தி சொட்டாய், இந்த முட்டையா ரவுண்டா இருக்கு பாருங்களே, அதுக்கு pollen sac பேர், மகரந்த பைன்னு சொல்லுவோம். அது உள்ளதான் pollen grains, the microspores that formed. அது உள்ளதான் மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தம் உருவாகும். இந்த ஸ்டேமனோட இன்னொரு பேர் ஸ்டேமன் ஆர் the microsporophyll, மகரந்தத்தால் அல்லது மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, anther or microsporangial sorus. இந்த மகரந்த இருக்கு பாருங்களேன், இந்த பை மாதிரி இருக்கு பாருங்களேன், அதுக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியல் சோரஸ் பேர். உள்ள ரவுண்டா இருக்கா பாருங்களேன் முட்டை, இந்த முட்டை இருக்கு பாருங்க, அதுக்கு pollen sac or microsporangium, மகரந்த பை சொல்லலாம், மகரந்த அறை உள்ள இருக்கிறது. அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் பேர். அது உள்ள குட்டி குட்டியா ஃபார்மாரா பத்தி ஒன்னும், இவ எல்லாருக்கும் மைக்ரோஸ்போர்ஸ் பேர். Stamen or microsporophyll, anther or microsporangial sorus, pollen sac or microsporangia, pollen grains or microspores. அந்த மகரந்தம் இருக்கு போறதுனால அதுக்கு தான் மைக்ரோஸ்போர்னு பேர். இது ஜெனரலா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், சில ஃபிளார் எடுத்துட்டு எல்லாம் இப்படி இருக்கும் ஸ்டேமன். ஆந்தர் இருக்கிறது, இந்த மோனோதீக்கஸ் ஆந்தர், ஓரறை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதுல பார்த்தேன்னா இது மாதிரி பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி, இதுக்கு டைதீக்கஸ் ஆந்தர்னு பேர், ஈரறை உடையது என்று பெயர். இது ரெண்டும் பேசிக் ஞாபகம். மால்வேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி மால்வேசி வித் மோனோதீக்கஸ் ஆந்தர். போன வருஷம் நீ படிச்ச ஃபேபேசி, சொலானேசி அண்ட் லில்லியேசி வித் டைதீக்கஸ் ஆந்தர், ஈரறை உடைய மகரந்தம் காணப்படும். நம்மளுக்கு எது முக்கியம்னா the structure is very important. ஸ்ட்ரக்சரை பாருங்க, போன கிளாஸ்ல மேம்போக்கா சொன்னேன், இப்ப நீ கொஞ்சம் கிளியரா தெரியணுங்கிறதுக்காக டயக்ராம் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இதற்கு பாருங்களேன், இந்த டைதீக்கஸ் ஆந்தர் எடுத்துட்டு எல்லாம் இதுல அவுட்டர் பார்ட் இன்னர் பார்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஆந்தர் எடுத்துட்டோம்னா அதுல 4 பேக் இருக்கும். இந்த 4 பேக் இது பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியம், pollen sac, மகரந்த அறைன்னு சொல்லுவா. Inside this pollen sac, microspore mother cells are present, which undergo meiotic cell division to form microspores or pollen grains. இது உள்ள இருக்க மைக்ரோஸ்போர் தாய் செல்கள் குன்றல் பகுப்பில் ஈடுபட்டு மைக்ரோஸ்போர் அல்லது மகரந்தங்களை உருவாக்குவார்கள். The microspores are always formed in tetrad, 4 நாளா ஃபார்ம் ஆகும். உனக்கு ரீசன் தெரியும், in the end of meiosis 4 microspores or megaspores are formed. மியாசிஸ் கடைசியில எப்பயும் என்ன ஆகும்னா 4 மைக்ரோஸ்போரோ மெகாஸ்போரோ ஃபார்ம் ஆகும். இது பேரு ஸ்போரிக் மியாசிஸ்னு பேரு. 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது ஞாபகம். மியாசிஸ் அக்கர் அட் த டைம் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர்கள் உருவாகின்ற சமயத்திலே மியாசிஸ் ஆனது நடைபெற்றது என்றால் அதற்கு ஸ்போரிக் மியாசிஸ். இந்த ஆந்தர் இருக்கா பாருங்களேன், இந்த ஆந்தரை சுற்றி 4 லேயர் அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங், அதாவது each pollen sac or microsporangium covered by 4 layers. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா anther wall, இந்த மகரந்த அறை இருப்பதுல அது மேல 4 அடுக்கு சுவர் காணப்படும். 4 layers. One is epidermis, second is endothelium, third is middle layer, and fourth is capita. வெளியில இருக்கிறது epidermis, புறத்தோல்னு சொல்லுவோம். Second is endothelium, and this endothelium is made up of alpha cellulose. Next இருக்கிறது middle layer, மைய அடுக்குன்னு சொல்லுவா. அடுத்ததுதான் நமக்கு முக்கியம் tapetum. The main function of tapetum is to supply nutrients to the developing microspore mother cells
உள்ளே வளர்ச்சி அடையக்கூடிய ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ மைக்ரோஸ்போர் தாய் செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கும். The main function of tapetum is to supply nutrients அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செகண்ட் லேயர் சொன்னேன் பாருங்க, இங்க பாருங்களேன், 1 2 3 4 அரை மாதிரி இருக்கு பாருங்க. 1 2 3 4 ஒவ்வொன்றுக்கும் போலன் சாக் ஆர் மைக்ரோஸ்போராஞ்சியம் பேர். இந்த ரெண்டாவது லேயர் சொன்னேன் பாருங்க, எண்டோதீசியம். அந்த இந்த ரெண்டு ஸ்பொராஞ்சியம் எங்க மீட் பண்றாலோ அந்த ஏரியால பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் லெஸ் திக்கண்டா இருக்கும். அது பேரு ஸ்டோமியம்னு பேர். What is the role of stomium? ஸ்டோமியத்தோட ஃபங்க்ஷன் என்ன? It helps in the dispersal of microspores after dehiscence. இந்த ஏரியால தான் வெடிச்சு the spores are liberated. The microspores are liberated. அப்ப மைக்ரோஸ்போர் உள்ளேந்து பர்ஸ்ட் ஆகி வெளில வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். இது எங்க படிச்சிருப்பேன் சின்ன கிளாஸ் படிக்கிறப்ப, டெரிடோஃபைட்ஸ் படிக்கிறப்ப, நெஃப்ரோலெப்பஸ் இந்த ஃபர்ன்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இந்த ஸ்டோமியம்னு ஒன்று வரும். ஸ்பொராஞ்சியத்துல இந்த ஸ்டோமியம் பார்த்து தான் பர்ஸ்ட் ஆகி the spores are liberated. So இது ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம். ஸோ இப்போ இந்த ஓவராலா முக்கியமா சொல்ல போறேன், எபிடர்மிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவா. நோ ஸ்பெஷல் ரோல் ஃபார் த எண்டோதீசியம். மிடில் லேயர் மெச்சூர் ஆகிறப்ப கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகலாம். எது நமக்கு முக்கியம்? டேபிட்டம் மட்டும் முக்கியம். ஓகேயா? இப்ப இந்த 4 லேயர்டு வால் 4 அடுக்கு சுவரை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னன்னா டேபிட்டம். ஸ்டோமியம் பர்ஸ்ட் ஆஃப் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈச் ஆந்தர் வித் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஒவ்வொரு மகரந்த பையின் புறத்தையும் 4 அறைகள் காணப்படும். இதை வச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பா, அது அப்புறமா வர கொஸ்டின். ஓகேயா? இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டேமன். இந்த ஸ்டேமன் மேல இருக்க ஆந்தரோட கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு தோற்றம் சொல்லுவா. இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கு. கிளியர்? இது அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா இந்த டேபிட்டத்தை பத்தி நிறைய கொடுத்துருக்கோம். ஸ்டேட் போர்ட்லயும் கொடுத்துருக்கோம், எல்லாத்துலயும் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? இந்த இடத்துல பாருங்க, இந்த டேபிட்டத்தை என்ன பண்ணிருக்கா, ரெண்டா பிரிச்சிருக்கோம். டேபிட்டம் 2. One is secretory glandular tapetum, சுரப்பி டேபிட்டம் நம்ம வச்சுக்கலாம். இன்விசிபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப secretory-னா it secretes some substances. That substances helps in the growth of microspore cells. அதெல்லாம் சுரக்கப்படுகின்ற பொருளானது மைக்ரோஸ்போர் தாய் செல்களுக்கு உணவூட்டத்தை அளிக்கும். இன்விசிபிள்னா என்ன ஆகும்னா, டேபிட்டம் லேயர் இருக்கு பாருங்க, நடுவுல இருக்க வால் கிரஷ் ஆகி எல்லா பிளாஸ்மும் புரோட்டோபிளாஸ்டும் ஒன்னா சேரும். அப்ப டேபிட்டல் செல் எல்லாத்தோட புரோட்டோபிளாஸ்டும் ஒன்னா சேர்றப்ப இட் வில் பிகம் மல்டி நியூக்ளியேட்டட் கண்டிஷன். சீனோசைட்டிக் படிச்சிருப்பேன். எல்லா புரோட்டோபிளாஸ்டும் ஒன்னா சேர்ந்துடுதுன்னா பல உட்கருக்கள் காணப்படும். இந்த சீனோசைட்டிக் கண்டிஷன் எங்க படிச்சோம்னா ஃபங்கஸ் படிக்கிறப்ப the multinucleate aseptate mycelium is said to be xenocytic mycelium னு படிச்சிருப்பேன். அதுலதான் நிறைய நியூக்ளியஸ் அங்க வந்துடுவோம். அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கும். அதுக்கு பேர் இன்வெசிபிள்னு சொல்லுவோம். இது நியூட்ரியன்ஸ்ல அதுவா ரோல் கிடையாது. அப்புறம் இந்த டேபிட்டம் என்னென்னலாம் பண்ணலாம், what is the role, என்னென்னலாம் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் மைக்ரோஸ்போருக்கு ஃபுட் தருவா. அதோட முக்கியம் contributes sporopollenin through which bodies. இந்த மைக்ரோஸ்போர் எடுத்துட்டேன்னா அதோட அவுட்டர் கவரிங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸைன்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்போரோபொல்லனின் பேர். அந்த ஸ்போரோபொல்லனின் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸைன் அவுட்டர் கவரிங் வெளிப்புற அடுக்கு, அந்த ஸ்போரோபொல்லனை இதுதான் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு ஒரு பாடி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் உறுப்பு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் ஒபிச் பாடிஸ் பேர். அடுத்தது போலன் கிட் மெட்டீரியல் கான்ட்ரிபியூஷன். போலன் கிட் அப்படின்னா pollengrain மேல எல்லோ கலரா கொஞ்சம் சேர்ந்து ஒண்ணு இருக்கும். ஒரு விஸ்கஸ் லிக்விட் மாதிரி இருப்பான், ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருப்பான். அதுக்கு பேர் போலன் கிட்னு பேர். It protect the pollengrain from ultraviolet radiation. அதை பத்தி தனியா பார்ப்போம். அதை ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், எக்ஸைன் proteins responsible for rejection reaction of the stigma. The transfer of pollengrain from anther to the stigma of the carpel is said to be pollination சொல்லி கொடுத்தோம். அதாவது மகரந்த பையிலேருந்து மகரந்தம் பறந்து போய் சூழ் முடி மேல உட்காந்துக்கிறதுக்கு மகரந்த சேர்க்கைன்னு பேர். சேம் ஃபிளவர்ல போய் உட்கார்ந்தால்தான், சேம் ஸ்பீஷீஸ்ல போய் உட்கார்ந்தால்தான் பாலினேஷனும் ஃபர்டிலைசேஷனும் நடக்கும். பாலினேஷன் நடக்கும், பட் ஃபர்டிலைசேஷன் எப்ப நடக்கும்னா சேம் ஸ்பீஷீஸ் அதே சிற்றின மலரின் சூழ்முடிக்கு சென்றால் தான் நடக்கும். வேறதான் மேல போய் உட்கார்ந்ததுன்னா அது ரிஜெக்டட், ஒத்துக்காது. ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது எக்ஸைன்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பெஸ்ட்.
எல்லாத்தோட முக்கியம் ரெண்டே ரெண்டு தான். What is the role of tapetum? ரொம்ப முக்கியம், நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணும், உணவூட்டத்தை tapetum ஆனது அளிக்கும். ரெண்டாவது முக்கியம், contributes sporopollen. Sporopollen என்ன பண்றதுங்கிறது ஸ்பெஷல் ஆகும். Clear? Now we come to the structure of microspore or pollen grain. இதான் உங்களுக்கு தெரியும். This is microspore or pollen grain. ஒன்னாவதுல நீ படிச்சது உனக்கு ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்ல. ஓகேயா? இந்த படத்தை பார்த்து microspore or pollen grain எடுத்துட்டேன்னா it is the first cell of the gametophytic generation. Gametophytic தலைமுறையின் முதல் செல் இதாகும். This microspore is also known as a pollen grain. இந்த மைக்ரோஸ்போரினை நாம் மகரந்தம் என்றும் அழைக்கலாம். ஓகேயா? ரொம்ப முக்கியம், first cell of the gametophytic generation. Gamete producing plant body, gametophyte படிச்சிருக்கேன். இது ஹாப்ளாய்டா இருக்கும், ஒருமைய நிலையில் காணப்படும். யூனிசெல்லுலர், ஒரு செல்லினால் ஆனது. யூனிநியூக்ளியேட், ஒரே ஒரு உட்கருவினை மட்டும்தான் இது பெற்றிருக்கும். இதுல ரெண்டு கவர் இருக்கா, வெளில இருக்கிற வாழ்க்கை எக்ஸைன்னு பேரு, உள்ள இருக்கிற வாழ்க்கை இன்டைன்னு பேரு. இது நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். டெரிடோஃபைட்ஸ் ஜிம்னோஸ்போர்ம் எடுத்துட்டேன்னா எக்ஸைன் இருக்கும், எக்ஸோ இன்டைன் இருக்கும், இன்டைன் இருக்கும். அந்த எக்ஸோ இன்டைன் தான் விங்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உனக்கே தெரியும், அனிமோஃபில்லஸ் ஆர் விண்ட் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஜிம்னோஸ்போர்ம். ஜிம்னோஸ்போர்ம்களிலே அனிமோஃபில்லஸ் என்று அழைக்கப்படுகின்ற காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. காற்றுல அப்படியே பறந்து போகணும்னு வச்சுக்கோயேன். அப்ப என்ன வேணும்? ரெக்கை வேணும். அந்த ரெக்கையை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு சொன்ன போன கிளாஸ்ல ஞாபகம் இருக்கும் உனக்கு. தட் எக்ஸோ இன்டைன். இங்க எக்ஸைன் இன்டைன் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸைன் இன்டைன் எடுத்தீங்கன்னா சில ஏரியால எக்ஸைன் இருக்காது, அங்க சின்னதா ஒரு துளை இருக்கும், மகரந்த துளைன்னு வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல germ pore பேர். The region of the microspore where the exine is absent is said to be germ pore. இந்த மகரந்தத்திலே அல்லது மைக்ரோஸ்போரிலே எந்த பகுதியில் எக்ஸைன் ஆனது காணப்படவில்லையோ அதுக்கு germ pore பேர். Through which the germination of pollen grains takes place. இது வழியாகத்தான் மகரந்தமானது முளைக்கும். So the germination is அப்ப எக்ஸைன் சொன்னோம், இன்டைன் சொன்னோம், அப்புறம் நியூக்ளியஸ் இருப்பா. ஸோ யூனிசெல்லுலர், ஒரு செல்லினால் ஆனது. யூனிநியூக்ளியேட், ஒரே ஒரு உட்கருவினை பெற்றிருக்கும். The first cell of the gametophytic generation. Gametophytic தலைமுறையின் முதல் செல்லாகும். It is covered by outer exine and inner intine. வெளிப்புற அடுக்கிற்கு எக்ஸைன் and உட்புற அடுக்கிற்கு இன்டைன் என்று பெயர். Some region of the pollen grain or the microspore where the exine is absent is said to be the germ pore. மகரந்தத்தில் எந்த பகுதியில் எக்ஸைன் ஆனது காணப்படவில்லையோ அதற்கு germ துளை அல்லது மகரந்த துளை என்று நாம் வைத்துக் கொள்வோம். இதெல்லாம் என்ன பண்ண போகுது பார்ப்போம். ஓகேயா? சோ இப்ப ஸ்ட்ரக்சர் இது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம வரது என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்புறம் நீ குறிச்சுக்கலாம். என்ன கவனிங்க, இப்ப வரது எக்ஸைன் சொன்னேன். எக்ஸைனை பத்தி தெரியவா. Exine, the outer covering of the pollen grain or outermost layer of the pollen grain or the outer protective covering. மகரந்தத்தின் வெளிப்புற அடுக்கிற்கு, பாதுகாப்பு அடுக்கிற்கு எக்ஸைன் என்று பெயர். It is chemically composed of sporopollen, cellulose and pollen kit. இதனை எடுத்துக்கொண்டால் sporopollen, cellulose மற்றும் pollen kit என்று அழைக்கப்படுகின்ற மூன்றினால் ஆனது. செல்லுலோஸ் நம்மளுக்கு தெரியும், ஜெனரலி இன் பிளான்ஸ் the cell wall is made up of cellulose. பொதுவாக தாவர செல்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது என்பது உங்களுக்கு தெரியும். வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த போலன் கிட்னு சொன்னேன். இந்த போலன் கிட்ங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான். அந்த ஆயிலி லேயர் ஆர் த விஸ்கஸ் லேயர் பிரசன்ட் above the pollen grain. மகரந்தத்தின் மேற்புற பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு எண்ணெய் படலம் போன்ற மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு என்னவென்று பெயர் போலன் கிட் பேர். இதை யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவா, யாரு கான்ட்ரிபியூட் பண்ணுவா அப்படின்னா, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த கேபிட்டல். கேபிட்டல் லேயர் இருக்கு பாருங்களே, அந்த அடுக்கு தான் இதை தரும். இட் இஸ் எல்லோ ஆர் ஆரஞ்சு இன் கலர். மஞ்சள் நிறத்தில் இருக்கலாம், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கலாம். ரொம்ப முக்கியம் பாருங்க, மேட் அப் ஆஃப் எய்தர் கெரோட்டினாய்ட்ஸ் ஆர் ஃபிளாவினாய்ட்ஸ். கெரோட்டினாய்டுகளினாலோ அல்லது ஃபிளாவினாய்டுகளோ ஆனது. What is the role? The main function of pollen kit is to attract the insects for cross pollination. உங்களுக்கே தெரியும், எதெல்லாம் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதோ அது எல்லாம் அந்த pollen grain yellowish-ஆ இருக்கும், அழகா இருக்கும் பார்க்க. So it attract the insects. பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்காக கவர்ந்து இழுக்கும். அதோட முக்கியம் protect damage from ultraviolet rays. Ultraviolet rays பட்டுன்றது நமக்கே தெரியும். நமக்கே ultraviolet rays பட்டது மெலானின் சரியா இல்லாமல் இருந்ததுன்னா it leads to squamous and carcinoma.
basal cell carcinoma, malignant melanoma, acute erythema, skin cancer, என்னெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப அதே மாதிரி அந்த போலன் கிரைனுக்கு ஒத்துக்காது. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதை இப்ப என்ன பண்ணிட்டான், நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கா நவ் ஃபேஷியல் கிரீம்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் த போலன். இந்த மகரந்தம் இருக்கு பாருங்களே, அதை எடுத்துட்டு கிரீம் மாதிரி பண்ணி மூஞ்சில ராத்திரி பூச்சாண்டி மாதிரி அப்பிட்டு தூங்குவேல் பாருங்களே. எனக்கு நீ சில பேர் வீட்டுல இன்னுமே பண்ணுவேன், வேப்பிலையை அரைச்சி தடவைப்பா, அது என்னதான் சொல்றது, செம்பருத்தி பூ இலையை அரைச்சி தடவைப்பா. என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா, தினைக்கும் எனக்கே என்னென்னலாம் அரைச்சிருச்சு தரா. ராத்திரி நான் ஜாலியா ஒரு 1/4 மணி நேரம் மூஞ்சில போட்டு அப்பிக்கிறது. அதுல இன்னும் போலன் டெஸ்ட்டுக்கு நாங்க வரல, அடுத்தது வரணும். ஏன் வரல? ஏன்னா சில பேருக்கு போலன் ஒத்துக்காது. போலன் அலர்ஜி மே ஹேப்பன். ஸோ அதனால அந்த போலனுக்கு போல அடுத்தது போகணும். நானும் ராத்திரி எல்லாம் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் ஆன் ரைட். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு போறப்போ காலேஜ் போறப்போ இந்த கிரீம் இருக்கு போறவங்களே, அந்த மேல அப்படியே மேட் ஃப்ரம் த போலன் அப்ளை பண்ணிட்டு போதெல்லாம் அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சைட்ல ஞாபகம். அடுத்தது இந்த ஸ்போரோபோலோன் இஸ் வைட்டல். இதை யாரு கான்ட்ரிபியூட் பண்ணுவா அப்படின்னா, யார் தருவார்கள், யார் இதை தருகிறார்கள் அப்படின்னா, மறந்துடாதீங்க, கேபிட்டமும் தருவா அண்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் த போலன் கிரைன். மகரந்தத்தோட சைட்டோபிளாசத்துல இருந்து இந்த ஸ்போரோபோலன் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி டேபிட்டத்துல இருந்து இது ஃபார்ம் ஆகும். ரொம்ப முக்கியம், இட்ஸ் a derivative of carotenoid, chlorophylls, carotenoids, bilirubins, chlorophyll A, B, C, D, E, keratin, xanthophyll, alpha carotene, beta carotene, phycoerythrin, phycocyanin, fucoxanthin. எங்கேயோ கேட்ட போல 11th ஸ்டாண்டர்ட் நீங்க சமத்தா படிக்கிறப்ப இந்த போட்டோசிந்தசிஸ் வரப்ப இந்த பிக்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பேன். அதுல இந்த கெரோட்டின் ஒன்று படிச்சிருப்பேன். ஸோ இட்ஸ் a derivative of carotenoid. ரொம்ப முக்கியம், resistant to physical and biological decomposition. அதாவது ஒளி, வேதி, உயிரிய பாதிப்புகளிலிருந்து மகரந்தத்தை பாதுகாக்கிறது. So very important. The bacteria which live in extreme environmental condition, Archaebacterium னு படிச்சிருப்பேன். யாரும் வாழ முடியாத சூழலிலே வாழுகின்ற பாக்டீரியாக்கு ஆர்கிபாக்டீரியம் படிச்சிருப்பேன். அது மாதிரி டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, எது ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லா எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்லையும் வாழ முடியாத சூழலிலும் அந்த மகரந்தத்தை பாதுகாக்கும். அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, இதை பத்தி ஒரு சயின்ஸே டெவலப் ஆயிட்டு, அது பேரு பாலினாலஜின்னு பேரு, ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன்ஸ். மகரந்தத்தை பற்றி பெயரக்கூடிய அறிவியலுக்கு மகரந்தவியல் அல்லது பாலினாலஜி என்று பெயர். அப்ப அதுல அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து போறவங்களே தொல்லுயிர் படிமம்னு சொல்லுவோம். எவாலுவேஷன் ஒன்று நடத்துறப்ப சொல்லியிருப்பேன். இந்த தொல்லுயிர் படிமம் ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்கு போறவங்களே ரொம்ப நாள் ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றோம், they are preserving the pollen grains. ஒரு செடியோட மகரந்தத்தை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி பாதுகாத்து வச்சுடுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ஸ்போரோபோலனிங் சிம்பிள்மா helps the pollen to survive extreme environmental condition. யாரும் வாழ முடியாத ஒரு சூழலிலே அதை பாதுகாக்கின்ற பணியை செய்கிறது. And it prevents the pollen grain from decomposition. மகரந்தம் சிதைவடைவதை தவிர்க்கிறது என்பதை நாம். Next we come to the intine. Intine is made up of pectin, hemicellulose and cellulose, finally proteins. Intine எடுத்துக்கொண்டோம் என்றால் இது உட்புற அடுக்காகும். It is the innermost layer or inner covering of the pollen grain. மகரந்தத்தின் உட்புற பாதுகாப்பு உரை. இது pectin, hemicellulose, cellulose and proteins இவர்களால் ஆனது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 11th standard parent கைமா, colon கைமா, skeleton கைமா படிக்கிறப்ப cellulose, hemicellulose, pectin, cutin, chitin, lignin, suberin, washing powder, நிர்மா. நீங்க சூப்பர் ரின்னிங் போடக்கூடாது, ஓகேயா? அதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா the bee pollen. அந்த பீ போலன்ங்கிறது the pollen grains of the plant. அது தேனி நிறைய சேமிச்சு வைக்கிறது, அது மாதிரி வச்சுக்கலாம். இதுல என்ன முக்கியம்னா, it is highly proteinaceous or enriched with protein, carbohydrates, minerals and vitamins. அதாவது தேனி மகரந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல புரதம் அதிகமாக காணப்படும், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கும், தாது உப்புக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். It acts as a dietary supplement. சத்யமூர்த்தி திடீர்னு என்ன ஓட்டப்பந்தய வீராங்கனாக மாறி ஓடணும்னு ஆசைப்படுறான். பார்த்தீங்கன்னா வயசான வாழ்க்கலாம், ஏஜ் ஃபெலோஸ்லாம் ஓட்டப்பந்தயம். சத்யமூர்த்தி திடீர்னு கம்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஓடுவான்னு வச்சுக்கோங்க. இந்த அத்லெட்டுக்கெல்லாம் இதை தரலாம். நம்ம SCP படிச்சோம் பாருங்களே, சிங்கிள் செல் புரோட்டீன் படிச்சிருப்பேன். அந்த சிங்கிள் செல் புரோட்டீன் மாதிரி இது என்ன ஆகும்னா டயட்டரி சப்ளிமெண்ட். புரோட்டீன் நிறைய தருவா, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய தரதுனால அத்லெட் டேப்லெட் மாதிரி போட்டு
கொடுக்கலாம். அதுக்கு இந்த பீ போலன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி பீ ஹனி உங்களுக்கு தெரியும், அதோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இந்த செடியில இந்த எடுத்துன்னு போறதுதாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் உனக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய சில ஐடியாஸ் regarding the microspore or pollen grain. So கொஞ்சம் ஃபாஸ்டா ஞாபகம் வச்சுக்கோ. Microspore or pollen grain is the end product of microsporogenesis. Microspore உருவாகும் நிகழ்வு, the development of microspore from the microspore mother cell after meiotic cell division is said to be microsporogenesis. Microspore தாய் செல்லில் இருந்து மைக்ரோஸ்போர் ஆனது குண்டல் பகுதிக்கு பின்னால் உருவாகும். நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, எக்ஸைன், இன்டைன். எக்ஸைன்ல என்ன இருக்கும், இன்டைன்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத பேசிக் தெரிஞ்சுக்கணும். எக்ஸைன்ல ரொம்ப முக்கியம் ஸ்போரோபோலன் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு மேல அவுட்டர் ப்ரொடெக்டிவா தரப்ப அதுக்கு பேர் போலன் கிட்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததுதான். ஓகேயா? இப்ப நான் சொன்னதை கொஞ்சம் கூட்டி அதை நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது கொஞ்சம் கண்டினியூ பண்ணு. ஓகே குழந்தைகளா, டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட், கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட் இஸ் டு பி கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். First cell of the gametophytic generation is microspore or pollen grain. Higher plants la, flowering plants la, malarum தாவரங்களில் the first cell of the gametophytic generation is microspore. Gametophytic தலைமுறையின் முதல் செல் எது அப்படின்னா microspore ஞாபகம் வச்சுக்கணும். The first cell of the sporophytic generation is zygote. Sporophytic தலைமுறையின் முதல் செல் எதுன்னா zygoteங்கிறது ஞாபகம். இந்த மைக்ரோஸ்போர்ல என்ன ஆகும்னா, மைக்ரோஸ்போர் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோயே, மைக்ரோஸ்போர் அவள்கிட்ட ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருப்பான். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அந்த ஒரு நியூக்ளியஸ் ரெண்டாம் உடையும். ஒன்னுக்கு பேர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் பேரு, இன்னொரு பேர் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் தான் பிரிவா, ஒன்லி கேரியோகைனன்சிஸ் டேக்ஸ் பிளேஸ். அப்ப உனக்கு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உடல நியூக்ளியஸ்னு வச்சுக்கலாம், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு செல் பெருசா மாறிடும், இன்னொன்னு சின்னதா மாறிடும். எந்த செல் பெருசா இருக்காலும் வித் மோர் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட், எந்த செல் நிறைய சைட்டோபிளாசம் இருக்கோ அதுக்கு வெஜிடேட்டிவ் செல், பெரிய வெஜிடேட்டிவ் செல், உடல செல் என்று வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் சின்னதா இருக்கிறவாளுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், தென் இட் வில் பிகம் செல். உட்கருவானது செல்லாக மாறும். இது ஒரு செல் ரெண்டா மாறிடுதா, in 60% of the angiospermous plant pollination takes place in this two-celled stage. பெரும்பான்மையான, அதாவது கிட்டத்தட்ட 60% மலரும் தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பர்மகளில் மகரந்த சேர்க்கை என்பது இந்த இரண்டு செல் நிலையில் நடைபெறும். the two-celled stage என்ன ஆகும்னா anther burst, மகரந்த பையானது வெடிக்கும். அந்த மகரந்த பை பர்ஸ்ட் ஆகிறப்ப இந்த ஸ்டோமியம் சொன்னோம் பாருங்களேன், இந்த ஸ்டோமியம் ஏரியால பர்ஸ்ட் ஆகும் and the pollen grains are liberated. அப்ப மகரந்தம் வெளியேறுதல் என்பது பொதுவாக 60% தாவரங்களிலே in 60% of the angiospermous plant pollination takes place in this two-celled stage. ஆனா பாக்கி இருக்க ரிமைனிங் 40%ல என்ன ஆகும்னா, அந்த ஜெனரேட்டிவ் செல் சொன்னேன் பாருங்களேன், இந்த ஜெனரேட்டிவ் செல்ல ரெண்டு மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். அப்ப ரெண்டு செல்ங்கிறது என்ன ஆகும், it will become three-celled stage. In the remaining 40% of the plants, pollination takes place in this three-celled stage. அப்படின்னா அந்த மகரந்தத்து உள்ளேயே, தட் இஸ் மகரந்த பையின் உட்புறத்தையே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து டூ மேல் கேமெட்ஸ், இரண்டு ஆன் கேமெட்டுகள் உருவாகும். அப்ப ரெண்டு மேல் கேமெட் பிளஸ் ஒரு வெஜிடேட்டிவ் செல் இந்த த்ரீ-செல்டு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், அப்படியே ஸ்வாயின்னு பறந்து போய் ஸ்டிக்மா மேல உட்காந்து. அதுதான் நம்ம பாலினேஷன் சொல்றோம். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம். இந்த போலன் கிரைன் இருக்கு பாருங்களே, மகரந்தம் சில பேருக்கு அலர்ஜியை காஸ் பண்ணுவோம். எங்கேயோ கேட்ட குரல், inappropriate excessive response to the external stimuli is said to be allergy ன்னு படிச்சோம். புறக்காரணிகளுக்கு நம்முடைய உடலானது அது விரைவாக பதிலளித்தது என்றால் அதற்கு ஒவ்வாமை, அலர்ஜி என்று கூறுவார்கள். எப்பயோ சொல்லிக் கொடுத்தேன். At the time of allergy, immunoglobulin A and immunoglobulin E, ஏங்கிறது மூசலில் இருக்கும், mucus. So at the time of allergy, immunoglobulin E and histamine content is increased in our bloodstream. நம்முடைய ரத்தத்திலே ஒவ்வாமை ஏற்படுகின்ற சமயத்தில் இம்யூனோகுளோபுலின் E இன் அளவும் ஹிஸ்டமைனின் அளவும் அதிகரிக்கும் என்று படித்தோம். அதை இந்த இடத்துல ஞாபகம். நிறைய பேருக்கு எதனால ப்ராப்ளம்னா, போலன் அலர்ஜி மோஸ்ட்லி டு பார்த்தீனியம் ஹிஸ்டிரோபோரஸ். NCERT புக்ல இந்த பேரை கொடுத்துருக்கோம். கேரட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இது நம்ம ஊருக்கு எப்படி வந்ததுன்னா, காமராஜர் பீரியட்ல மிட் டே மீல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். மதிய உணவு திட்டம் என்பது எங்களை போன்ற கிராமத்தில் இருக்கின்ற குழந்தைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக காமராஜர் அவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அவரெல்லாம் இல்லைன்னா எங்களுக்கு படிப்பே கிடையாது. ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனிடமும் ஒரு பள்ளிக்கூடமானது ஆரம்பிக்கப்பட்டிருந்த பெற்றோர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாரும் படிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப குழந்தைகள் சாப்பாடு இல்லைன்னா வராது, வேலைக்கு போயிடுங்கிறதுனால மதிய உணவானது அளிக்கப்பட்டது. அந்த மிட் டே மீல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்றப்ப என்னாச்சு, வீட் நம்மளுக்கு வேண்டியிருந்தது. அமெரிக்கால இருந்து வீட் நிறைய சப்ளை பண்ண. அந்த வீட்டோட சேர்ந்து என்ன வந்துட்டு, இந்த பார்த்தினியம் மிஸ்டிரோபோரஸ் அந்த வீடும் வந்துட்டு கலை செடின்னு சொல்லுவோம். அதோட போலன்கிரைன் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கே தெரியும், ரெண்டு ப்ராப்ளம். ஒன்னு ஆஸ்துமா, எப்பயோ படிச்சோம். காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி இஸ் ஆஸ்துமா. பொதுவாக ஒவ்வாமை ஏற்படுகின்ற சமயத்தில் நமக்கு ஆஸ்துமா வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அண்ட் பிராங்கைட்டிஸ். பிராங்கைட்டிஸ் அப்படின்னா மூச்சு குழல் இருக்கு பாருங்களேன், அது வீங்கிக்கிறது, மூச்சு கிளை குழல் வீங்கிக் கொள்வது. Infection and inflammation of the bronchi is said to be bronchitis. நம்முடைய மூச்சு கிளைக்குழல் பகுதியிலே நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்ததுன்னா அதை bronchitis சொல்லுவோம். அது இன்ஃபெக்ஷனாலே வரலாம். இது மாதிரி அலர்ஜினால, போலன்கிரைன்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன வரலாம், மகரந்தத்தின் காரணமாகவும் இந்த bronchitis என்று அழைக்கப்படுகிற மூச்சு கிளைக்குழல் வீக்கம் ஏற்படலாம். இது நம்ம எக்ஸ்ட்ராவா இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா? அப்ப மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், pollengrain. ஆன் கேமெட்டோஃபைட் என்பது மகரந்தத்தை குறிக்கும். இட் இஸ் ஆல்சோ known as மைக்ரோஸ்போர். அது மைக்ரோஸ்போர் ஆகும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல். இதுதான் முதல் செல். அதுல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன், உட்கரு பிரிதல் நடைபெறும். ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆவா. ஒன்றுக்கு பேர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், உடல உட்கரு என்று வைத்துக் கொள்வோம். அனதர் இஸ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இயக்க உட்கரு அல்லது ஜெனரேட்டிவ் வச்சுக்கோம். இந்த டூ செல் அதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் வில் பிகம் செல். சைட்டோபிளாசம் டிவைட் ஆயிட்டு ரெண்டு செல்லா மாறிடும். வெஜிடேட்டிவ் செல்ல நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த லார்ஜர் செல் பெரிய செல்லா இருக்கும். இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல்லா இருக்கும். மேக்சிமம் பாலினேஷன் எப்ப நடக்கும்னா திஸ் டூ செல்டு ஸ்டேஜ். மகரந்த சேர்க்கை இரண்டு செல் நடைபெறும். சில பிளான்ட்ல என்ன ஆகும், த்ரீ செல்டு ஸ்டேஜ்ல இருக்கும். த்ரீ செல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து எவ்வளவு ஃபார்ம் ஆகும், ரெண்டு மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும், இரண்டு ஆண் கேமெட் தோன்றும். அப்ப பறந்து போய் உட்காந்து. ஓகேயா? இதாண்டா நீங்க பேசிக்கா இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 minute.